ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். 16/5/2025 வைகாசி 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று சங்கடகர சதுர்த்தி வருது. இந்த நாளில் நம்ம விநாயகரை இப்போ சொல்லக்கூடிய முறையில் நம்ம வழிபாடு செய்தோம்னா நம்முடைய கஷ்டங்கள் எல்லாமே தீரும். கடன் சுமை குறையும், காரிய தடை விலகும், கைக்கு வராமல் தடைப்பட்டு நிற்கும் பணம் கைக்கு சேரும். அது மட்டும் இல்லாமல் செல்வ வளத்தில் உயர்ந்த நிலைக்கு நம்ம செல்லலாம். மாலை நேரத்தில் இந்த வழிபாடு செய்வது உத்தமம். எளிமையான முறையில் வீட்டிலே இருந்தபடியே இந்த வழிபாட்டை எப்படி செய்யறது, கோவிலுக்கு போயிட்டு விநாயகரை எப்படி வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வெள்ளிக்கிழமை மாலை பூஜை அறையில் விநாயகருக்கு கொஞ்சமாக அருகம்புல் போட்டு சந்தனம் குங்குமம் போட்டு வச்சு அலங்காரம் பண்ணிக்கோங்க. விநாயகருக்கு முன்பாக எப்பொழுதும் போல் வீட்டில் இருக்கக்கூடிய விளக்கை ஏற்றி வைங்க. உங்கள் வீட்டிலையே வெல்லம் இருந்தது, அச்சு வெல்லம் இருந்ததுன்னா அதை நீங்கள் இதுக்கு பயன்படுத்திக்கலாம். இல்லைன்னா புதுசாக கூட 2 அச்சு வெல்லம் வாங்கிக்கோங்க. ஒரு சின்ன தட்டு, பிளாஸ்டிக்கு சில்வர் பயன்படுத்த வேணாம். மற்றபடி பித்தளை வேறு என்ன தாம்பலம் இருக்கோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. சின்ன தட்டு, அதற்கு மேலே அச்சு வெல்லத்தை நிற்க வைக்கணும். அந்த குழி மாதிரி இருக்கும் பார்த்திங்களா அச்சு வெல்லம், அதில் கொஞ்சமாக நெய் விட்டு திரியை நல்லா நெய்யில் நனைச்சி தீபம் ஏற்றுங்க. குறைஞ்சது ஒரு 10 நிமிடம் இருந்தாலே போதுமானது. அச்சு வெல்லத்திற்கு மேலே கொஞ்சமாக குறைவாக இருக்கும், அந்த இடத்துல தான் நம்ம தீபம் ஏற்றணும். விநாயகரை மனதார வேண்டிக்கோங்க. இந்த தீபத்தை ஏற்றி வச்சுட்டு என்னுடைய கடன் சுமை தீரணும் அப்படின்னு மனமுருக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. வாழ்க்கையில் என்ன காரிய தடை பெருசாக இருக்கோ அந்த காரிய தடை விலகணும்னு பிரார்த்தனை வச்சுக்கோங்க. தீபம் கொஞ்ச நேரம் மட்டும்தான் எரியும். ஏன்னா வெள்ளத்திற்கு நடுவே சின்ன இடம் தான் இருக்கும், அதில் தான் நம்ம தீபம் போட்டிருக்கோம். குறைந்த நேரத்தில் மனநிறைவோடு விநாயகருக்கு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. தீபம் ஏற்றி வச்ச சூட்டில் வெல்லம் லேசாக ஊறுகும், அது தவறில்லை, பயப்பட வேண்டாம். இந்த சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு பிடிக்கொழுக்கட்டை இல்லை மோதகம் உங்களால் முடிந்த நெய்வேத்தியத்தை நீங்கள் விநாயகருக்கு வச்சு வழிபாடு செய்யுங்க. அப்படி எதுவுமே இல்லைனாலும் 2 வாழைப்பழம் மட்டுமாவது வைங்க, இல்லைன்னா டைமண்ட் கல்கண்டு வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணிக்கோங்க. உங்களுடைய வேண்டுதல்களை முடிச்சுட்டு கடைசியாக நீங்கள் தீபதூபம் காட்டி உங்கள் வழிபாட்டை நிறைவு பண்ணிக்கோங்க. நேரம் இருந்தால் பக்கத்தில் உள்ள விநாயகர் கோயிலுக்கு போங்க. போகும்போது அருகம்புல்லும் ஒரு தேங்காயும் எடுத்துகிட்டு போங்க. அருகம்புல்லை விநாயகருக்கு வச்சுட்டு தேங்காய் எண்ணெய் தீபம் ஏற்றுவது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். 2 மண் அகல் விளக்கில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றிட்டு சிதர் தேங்காய் எடுத்துகிட்டு போனீங்கன்னா, ஒரு தேங்காய் எடுத்துகிட்டு போனீங்கன்னா சிதர் தேங்காய் உடைங்க. தேங்காய் உடைக்கும் பொழுது விநாயகர் என்னுடைய கடன் சுமையும் இது போல் கண்ணுக்கு தெரியாமல் சிதறி காணாமல் போகணும் அப்படிங்கிற பிரார்த்தனை வச்சுட்டு நீங்கள் வீடு திரும்பலாம். இப்போ சொன்ன மாதிரி நீங்கள் செஞ்சிங்கனாலே உங்களுடைய கடன் சுமை குறையும். வீட்டில் விளக்கு போட்ட அந்த வெல்லத்தை என்ன செய்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். தீபம் எரிந்து முடிந்தது வெள்ளிக்கிழமை இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்து அந்த வெள்ளை கட்டியை தண்ணியில் போட்டுருங்க. உங்கள் கையாலே வச்சு கரைச்சிடுங்க. என்னுடைய கடன் கரைந்து போகணும் விநாயகா அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த வெள்ளத்தை கரைங்க. தண்ணீரை இந்த செடி கொடிகளுக்கு இல்லை கால்படாத இடத்துல கொண்டு போய் ஊற்றிடுங்க. இவ்வளோதாங்க. உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் வர வெள்ளிக்கிழமை அன்று இந்த ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்றி பாருங்கள், ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். துன்பங்களை போக்கி வெற்றி, மகிழ்ச்சி, செல்வ வளம், ஆரோக்கியம், குடும்ப ஒற்றுமை இப்படி எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் சங்கடகர சதுர்த்தி. இந்த நாளில் இந்த ஒரு மந்திரத்தை 108 முறை நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அதிக பலன் தரும். ஓம் கம் கணபதியே நமக, ஓம் கம் கணபதியே நமக. அப்படி இல்லைனாக்கா ஓம் கணேசாய நமக, ஓம் கணேசாய நமக. இந்த மந்திரத்தை ரொம்ப எளிமையான மந்திரம் 108 முறை நீங்கள் சொல்லுங்கள். இது நல்ல அதிக பலனை நமக்கு கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த மந்திரத்தை நீங்கள் தினமுமே சொல்லலாம். தடைகள் விலகும், வாழ்க்கையில் ஏற்படும் நெருக்கடி நிலைகள், பிரச்சனை எல்லாமே நீங்கும். கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் உள்ள அனைத்து தடைகளுமே நீங்கும். எப்படிப்பட்ட அது என்ன மந்திரம், விநாயகரால் மீண்டு வரலாம். அதிர்ஷ்டம், நேர்மறை ஆற்றல், வெற்றி, செல்வம் எல்லாத்தையுமே ஈர்க்கும் தன்மை ஏற்படும். லட்சியங்களை அடைய முடியும். விருப்பங்கள் நிறைவேறும் சதுர்த்தி, அதுவும் சங்கடகர சதுர்த்தி. வீட்டில் இல்லை கோவிலில் விநாயகரோட சன்னதியில் கூட விளக்கேற்றி வச்சு அருகம்புல் வெள்ளருக்கும் பூமாலை சாத்தி 108 முறை சொல்லலாம். அதிக பலன்களை கொடுக்கும். விநாயகரின் அருளை பெற விரும்புகிறவங்க இந்த மந்திரத்தை சொல்லலாம். ரொம்ப ரொம்ப எளிமையான மந்திரம் தான் இது. அதே மாதிரி அன்றைய நாளில் சங்கடகர சதுர்த்தியில் உங்களுக்கு எருக்கம் பூ அது கிடச்சிது அப்படின்னா விநாயகர் கொண்டு போய் வைங்க. கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் அருகம்புல் வைக்கலாம். எப்பொழுதுமே எளிமையான கடவுள்,
நம்ம எளிமையாக நம்மளால் என்ன முடியுதோ, எதுவுமே எங்களால் முடியல அப்படின்னு ஒரே ஒரு கிளாஸ் தண்ணி வச்சு மனதார வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக நம்முடைய புண்ணிய பலன்களுக்கு ஏற்ற மாதிரி நம்முடைய கஷ்டங்கள் அனைத்தும் வெகு விரைவிலேயே தீரும். சங்கடகர சதுர்த்தியில் மறக்காமல் விநாயகரை வணங்குங்க. வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து துன்பங்களும் போக்குவார் விநாயகர். ஓம் கம் கணபதியே போற்றி. நன்றி.